ஐயோ இதை எதிர்பார்க்கவே இல்லையேங்க. முதல் சம்பவமே அருணுக்கா, அதுவும் நம்ம டப்பா அருணையும் ஒருத்தவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்களா? ஓ மை காட், அவ்வளோ தைரியம் யாருக்கு வந்துச்சு? ஏன்னா அவர் தான் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஹீரோவாச்சே, ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வேற. அவரையே தொட்டுட்டு ஒருத்தவங்க இந்த வீட்டில் இருந்து உயிரோட போயிருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு வந்து எபிசோடு அந்த அளவுக்கு பார்க்கல, லேட்டாக எழுந்திரிச்சிட்டேங்க, மன்னிச்சிருங்க. ஸோ அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்துருச்சு. ட்விட்டரில் அப்படி டப்பா புழக்கப்பட்டார், டப்பா பிரிக்கப்பட்டார், டப்பாவை வந்து தரைமட்டமாக்கி விட்டார்கள், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்த்தா அப்போதான் தெரியுது உண்மையான சம்பவம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, முதல் ப்ரோமோவில் தீபக் அவர்களோட ஃபேமிலி என்ட்ரி, ரெண்டாவது ப்ரோமோவில் மஞ்சரி அவர்களோட ஃபேமிலி என்ட்ரி. அது வந்து நம்ம அப்புறமா பார்ப்போம். முதல்ல இந்த தீபக் அவர்களுடைய ஃபேமிலி வந்துட்டு போனதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் வராங்க. வந்து காலையிலேயே முதல் என்ட்ரியே வந்து தீபக் அவர்களுடைய குடும்பத்தாருடைய என்ட்ரி தான். ஸோ அவங்க ஸ்டோர் ரூம் வழியாக வந்திருக்காங்க. வந்து நேராக தீபக் அவர்கள் தூங்கிட்டு இருக்காங்க. போய் அவங்க பெட்லேயே வந்து அவங்க மனைவி படுத்துட்டாங்க. ஸோ அவங்க மனைவி மற்றும் அவங்களுடைய பையன் 2 பேர் தான் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே இந்த ஃபேமிலியெலாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க பையன் வந்து ஒரு வார்த்தை, சௌந்தர்யாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வெளியில பார்த்தீங்களா, தீபக் பையனுக்கே வந்து சௌந்தர்யாவை தான் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, தீபக் பையனும் சௌந்தர்யா பிஆரா இப்ப ஆமா தானே அப்படின்னு. டே ஏண்டா, அதாவது ஒரு கேரக்டர் ஒருத்தருக்கு பிடிக்கும். அந்த பையன் பார்த்ததுல என்னடா இந்த பொண்ணு லூஸ் மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கூட அவனுக்கு பிடிச்சிருக்கலாம். பிடிக்கும் தான் சொன்னானே தவிர்த்து என்ன பிடிக்கும்னு சொல்லலை இல்லையா. தீபக் பையனுக்கு எப்படி வந்து இவங்களை சௌந்தர்யாவை பிடிச்சிருக்கோ, தீபக்குடைய மனைவிக்கு வந்து ஜாக்லின்னு தான் நிறைய பிடிச்சிருக்க போல. ஏன்னா அடிக்கடி ஜாக்குன்னு ஜாக்கை பற்றியே தான் பேசிட்டு இருந்தாங்க. இதில் பிக் பாஸ் ஒரு சம்பவத்தை வச்சாருங்க, அதுதான் மெயின் டாபிக், அதை பற்றி தான் நம்ம பேசணுமே. பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு டாஸ்கே கொடுத்துட்டாப்புல. ஸோ வர ஒரு ஃபேமிலிக்கும் அந்த டாஸ்க்கு கொடுக்குறாங்க போல இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள முரண்பாடு யாருக்கிட்டையாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு டாஸ்கே கொடுக்குறாங்க. அப்போ தான் அந்த சம்பவம் நடக்குது. அவங்க தீபக் அவர்களுடைய மனைவி வந்து எல்இடி ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு எல்லாரும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, லிவிங் ஏரியா சோஃபாவில். அப்போ வந்து டடார்னு வந்து ஒரு விஷயத்த போட்டு உடச்சி ஒருத்தரை செஞ்சு விட்டு போயிட்டாங்க. செய்யப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பா அருண். செய்யப்பட்ட மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த லேபர் மேட்டரில் ஒரு சண்டை வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தில் டப்பா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு சத்யா கிட்ட. நான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவர் வந்து வயசாயிருச்சு, அவருக்கு இன்னும் நிறைய பேசியிருப்பாங்க. அவர் வந்து அவருடைய ஏஜில் வந்து கூட இருந்து என்னையே இப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னா அவர் ஏஜில் கூட இருந்தவங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாரு அப்படி இப்படின்னு அருண் வந்து பேசிட்டு இருந்தாப்புல. எனக்கு ஒன்றுமே புரியல. இவரும் இதே தான் சொல்கிறாப்புல, விஷாலும் இதே தான் சொல்கிறாப்புல, நான் ட்ரெண்டிங்கில் இருந்தேன். அப்படி என்னத்தை இவங்க ட்ரெண்டிங்கில் இருந்தாங்கன்னு ஒன்றும் புரியல. நடித்தது ஒரு சீரியல், பாக்கியலட்சுமின்னு ஒரு சீரியலு, அப்புறம் பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல், அவ்வளவுதான். இதை நடிச்சுட்டு நான் ட்ரெண்டிங்கில் இருந்தேன்னு சொன்னால், இப்போ வெளியில் போன பிறகு நம்ம பார்க்க தானே போகிறோம். யார் என்னென்ன ட்ரெண்டிங். ஏன்னா இந்த பிக் பாஸ்ல டைட்டில் ஜெயிச்சவங்களே ஆளை காணாம போயிட்டாங்க. இவங்கெல்லாம் வெளியில போய் இவங்க பேசுற பேச்சுக்கு இந்த மாதிரி பேசுற பல பேர் இருக்கிற இடமே காணாம போயிருக்கிறாங்க. பூர்ணிமா, மாயாவெல்லாம் எடுத்துக்கோங்களேன். அதே மாதிரி இவங்கெல்லாம் வெளியில போயிட்டு என்னதான் பண்றாங்கன்றதை நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸை விட்டு வெளியில போனவங்க பெருசா சீரியல் நடிச்ச மாதிரி நான் பார்க்கல. அதே மாதிரி கவினை தவிர்த்து பெரிய அளவில் யாரும், கவின் அப்புறம் ஹரிஷ் கல்யாணம் தவிர்த்து பெரிய அளவில் படம் நடிச்ச ஆட்கள் யாரும் இல்லை. ஆர்யா அவர்களே வந்து இப்ப ஜோன் அவுட் ஆயிட்டாரு, இல்ல அவரே அப்படி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட அவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் வெளியில என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப நம்ம பேசுவோம் கண்டிப்பா அதை பத்திலாம். ஸோ இது நடக்குது. இவங்க மனைவி வந்து அதை ஓப்பனா அந்த இடத்துல போட்டு உடைச்சு, உனக்கு வந்து அவர் என்ன தெரியும், அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சன், எதுவுமே நமக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசுறது, அவர் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூடாக இருக்காரு, அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்த விஷயத்த சொல்கிறீங்க, நம்ம எடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டு ஒன்று பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. தீபக் அவர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய வேலையாட்களாக இருக்கட்டும், அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் தெரியாமே ஒரு பர்சனை பற்றி இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே வருத்தம் அளிச்சது. அருணால ஒன்றுமே பேச முடியல, அப்படியே நிற்கிறாப்புல.
ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தம் அளிச்சது. இது வந்து நான் வெளியில் இருந்திருந்தாலும் மேபி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால நான் இங்கே சொல்கிறேன். எந்த விதத்திலும் உங்களை நான் வந்து இங்கே சிறுமைப்படுத்தி காட்டணுன்றதுக்காக நான் சொல்லலை. வெளியில் நான் உங்களை பார்த்துருந்தாலும் உரிமையாக நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், கேட்டிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மனைவி வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. இதில் ஹைலைட்டே வந்து தீபக் பையன்தான். அவங்க கேட்குறாங்க, பிக் பாஸ் இப்படி சொன்ன பிறகு தீபக் மனைவி அவர்கள் சொல்கிறாங்க, நம்ம பேசிடுவோமா கேட்டுருவோமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், அடிங்க, நோ சேஃப் பிளே அப்படின்றான். ஸோ தீபக் அவர்களை விட அதிகமாக இந்த ஷோவை பார்க்குறது அவங்க பையன் தான் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. வந்ததில் ஒரு விஷயம் தீபக் கிட்ட அவங்க உடனே தான் கன்வே பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தீபக் அவர்களுடைய அந்த எமோஷனல் மூமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அவர் வந்து பயந்துக்கிட்டே இருந்தார், வெளியில் வந்து எப்படி போயிருக்கோம், நம்ம பண்ண சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக போயிருக்கா பாசிட்டிவாக போயிருக்கா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தார். ஆனால் அதை தெளிய வைக்கிற அளவில் தான் அவங்களுடைய பதில் இருந்துச்சு. நாங்கள் உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு பதில் வந்து அவருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ளே தீபக் அவர்களுடைய பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ரூடாக ஒரு மாதிரி போயிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இந்த மாதிரி இருக்கிறது மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அவர் எப்போ தெரிஞ்சுக்கிட்டாரோ அப்பத்துல இருந்து தீபக் ஒட்டுமொத்தமாக மாறிட்டார். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சனாக இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாகவும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறார். ஸோ அதான் இதுதான் ஒரு நல்ல மனுஷனுக்கு அழகு. நம்ம எவ்வளோ உச்சத்தில் இருக்கோன்றது மேட்ரு கிடையாது. நம்மக்கிட்டையும் ஃப்ளாஸ் இருக்குது, நம்மளோட செயல் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம உணரும் பொழுது, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை மாற்றிக்கணும்னு அவரே நினச்சி அதை மாற்றிக்கிட்டு இத்தனை நாட்களாக இந்த வீட்டுக்குள்ளே இப்போ தீபக் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கார். ஸோ அப்படி வந்து ஒரு சேஞ்ச் அவர் வந்து அவர் கொடுத்தாரு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதனால தான் தீபக் அவர்கள் வந்து டாப் 5ல ஒரு கண்டஸ்டண்டாக நிச்சயமாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நடந்துச்சுங்க. முதலாளாக வந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து லைவில் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இருந்ததாக சொல்லப்பட்டது, நான் பார்க்கல. ஸோ இன்னும் அதில் ஏதாச்சும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தால் அதை பார்த்துட்டு நான் லேட்டராக சொல்கிறேன். நான் பார்த்தது இவ்வளவு தான், நான் பார்த்த வரைக்கும் நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்போ மஞ்சரி அவர்களுடைய ஃபேமிலி உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரை வச்சு செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் அரவிந்தன்.